லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி அந்த ஃபைலை கொடு. இந்த பேனா புடி. டேய் இந்த ஃபைலை போடுறா. இந்த பாருமா தம்பி பாத்துக்கங்க. குளிக்கு போடுற. எடுமா எடுமா சொல்றா. ஒரு சீட் எடுமா. சஞ்சய் சூப்பர்ப்பா. கிளம்பு கிளம்பு. இல்ல இவர் ஏதோ கல்லாட்டம் ஆடுறாரு. ஏம்பா உன் பேர் என்னப்பா? சங்கர். சிவா சார். என் பேர் கார்த்திக் சார். சஞ்சய். இல்லையே. இல்ல அவர் போய் சொல்ல மாட்டாரு. ஆமா. சஞ்சய் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கட்டும். தேங்க்ஸ் வித்யா. கேட்டல்ல. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. அது என்ன பிரச்சனை? நீ வெளிநாட்டுல படிச்சவன். உனக்கு இந்த ஊரு பாடம் எல்லாம் தெரியாதே. அதுக்கு என்ன? இருக்கிற புத்தகத்தை எல்லாம் அப்படியே மொத்தமா உட்காந்து படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. வெட்ட வெளியில தான் பாடம் நடத்தணும். வெயில் வர கொளுத்துது. வெயிலா? அது எங்க இருக்கு? என்ன வித்யா, மார்கழி குளிர் பல்ல காட்டிட்டு அடிக்குது பாரு. உடம்பெல்லாம் விடவெடுத்து போகுது. இத போய் வெயிலுங்கிற என்னப்பா? அட பாவி. ஆமா. அப்புறம் நீ சம்பளம் வேற கேட்டல. எவன் கேட்டது? டேய் நீ கேட்ட. அது இவன்கள் எவனாவது ஒருத்தன் கேட்டிருப்பான். இந்த மாதிரி சமூக சேவை செய்யறதுக்கு எவனா சம்பளம் கேட்பானா? சொல்லு என்னப்பா? ஆமா. அப்புறம் வேற ஒரு முக்கியமான கண்டிஷன் சொன்னியே. என்ன சொன்ன? அது நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. ஏப்பா வாத்திய வேலை செய்ய நான் ஏதாவது கண்டிஷன் போட்டேன்? இல்லையாடா. வித்யா, எனக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயாரா இருக்கேன். இப்ப நீ என்ன நடு ரோட்ல வச்சு பாடம் எடுக்க சொன்னாலும் நான் எடுக்க ரெடி. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. உன் மேல ஓகே. எங்க அப்பா மேல சத்தியமா நான் பேச்சு மாற மாட்டேன். சாரிப்பா. டேய் உனக்கு பொய் சத்தியம் பண்ண நான் தான் கிடைச்சனா? அப்போ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கப்போ. அப்ப நாங்களா? நாங்க அதான் நான் சேர்ந்துட்டேன்ல. அப்புறம் என்ன? கிளம்பு காத்து வட்டோம். கிளம்பு. ஆளுக்கு ஒரு சப்ஜெக்டாவது எடுக்கணும். ஒண்ணும் பண்ண வேணாம். இப்ப போறீங்களா? அப்ப அந்த கத்தி எடுங்கப்பா. வாய்க்குள்ள விட்டா போங்க. வேணாம். வித்யா ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. உடனே நாங்க வந்து இறங்கிடுறோம். வரோம் வித்யா. ஆமா பெரிய போட. ஒழுங்கா பாடம் சொல்லி கொடுங்க சார். ஏய் போ, திரும்பி பார்க்காம போ. வரேன். அப்படியே ஓடிடுங்க. இப்போ நீ எனக்கு உதவியெல்லாம் பண்ணல. நீயா விருப்பப்பட்டு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்க. கரெக்டா? ஆமா கரெக்ட் தான். நீ ஒரு வாத்தியாருன்னா வாத்தியாருங்கிற இடத்தோட நின்னுக்கணும். அதான் உன் லிமிட். அதை தாண்டி வரக்கூடாது. சும்மா என்ன உன் பொண்டாட்டின்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த உரிமையும் எடுத்துக்க கூடாது. நீதான் நெருங்கவே விட மாட்டீங்க. அப்புறம் என்ன உரிமை எடுத்துக்கிறது? என்ன? ஒண்ணு இல்ல. நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் ஓகே தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கடா எங்க உள்ள போற? அது இல்லப்பா, அவ கேக்குறப்பவே சரின்னு சொல்லி இருந்தா இப்ப நீ உதவி பண்றதா அவன் நினைச்சிருப்பா. உன் மேல ஒரு கரிசனம் வந்திருக்கும். இப்ப அதையும் கெடுத்துட்டு நிக்கிறியடா. ஏம்பா அது சொன்னதுக்கு தான் என்ன ஏதோ ராஜதந்திரின்னு பாராட்டினீங்க. இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்க. அது ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படி சொல்லிட்டேன்டா. சொல்லுவீங்க. இருந்தாலும் நீ ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேடா. படா இடுங்கப்பா. உங்களால இங்க வந்து வேலை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சோ சஞ்சய சம்மதிக்க வைக்க நீங்க எனக்காக வந்து நடிச்சீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நல்ல காரியத்துக்கு நீ உதவின்னு கேட்கும்போது நாங்க உதவாம இருப்போமா வித்யா? சஞ்சய் ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. உனக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்காரு. சீக்கிரமே அவர் ஏத்துக்க வித்யா. அதான் வாழ்க்கைக்கு நல்லது. நாங்க வரோம் வித்யா. நாங்க வரோம். அம்மாடி வித்யா. அப்பா
அப்பா சாப்பாடு எடுத்து வைக்கவாப்பா? கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றம்மா. ஏம்மா பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேற வாத்தியார வைக்க கூடாதாமா? ஏன்பா? இல்லம்மா, அவனுங்க எதுக்காக இங்க தங்கியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். நாம விலகிதான் இருக்கோம். இருந்தாலும் அவனுங்க எப்படியாவது உன் மனசை மாத்தி சென்னைக்கு கூட்டு போக திட்டம் போறானுவ. அப்படி இருக்கும்போது நீ அவனை வாத்தியார போட்டா அவன் இதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன் மனசை மாத்த முயற்சி பண்ணுவாமா? நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்பா. சஞ்சய் என்ன செஞ்சாலும் என் மனசு மாறாது. இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, சஞ்சய் அளவுக்கு நல்லா படிச்சிருக்க யாரும் பணத்தை எதிர்பார்க்காம இந்த ஊருக்கு வந்து இலவசமா பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்கப்பா. அந்த ஸ்கூலை திரும்ப திறக்கணும்னா பசங்கெல்லாம் நல்லா படிக்கணும். அதுக்கு நாம இதை செஞ்சுதான் ஆகணும். சரிம்மா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா. ம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், தான் வித்யா உன்னை வாத்தியாரா இருக்க சொல்லிட்டால, அப்புறம் ஏன்டா ஃபீல் பண்ற? இல்லப்பா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளை நான் நெருங்கி வந்துடக்கூடாதுன்னு அவ ரொம்ப தெளிவா பிளான் பண்றாப்பா. ஆ, எனக்கு ஒரு வாய்ப்பு கூட தர மாட்டேங்கிறா. அப்படி இருக்கும்போது நான் எப்ப அவ மனசை மாத்தி எப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது? டேய் விடுறா. இத்தனை நாள் உன் துணையே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னவ இப்போ உன்கிட்ட உதவி கேட்டிருக்கால, இதுவே பெரிய விஷயம் தானே. என்னப்பா பெரிய விஷயம்? இதையே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு எல்லாம் ரொம்ப ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கு. நான் அவகிட்ட போயிட்டு முடியாதுன்னு சொல்ல போறேன். சஞ்சய், ஆ, சஞ்சய், இதோ வந்துட்டேன். டேய், ஆ, முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொன்ன, கூப்பிட்ட உடனே இப்படி ஓடுறியடா. சொல்லு வித்யா, என்னாச்சு? நாளையில இருந்து நீ கிளாஸ் ஆரம்பிக்கணும். அப்படியா? சரி, ஆரம்பிச்சிருவோம். இப்ப ஆரம்பிக்க சொன்னாலும் நான் ரெடி தான். உனக்கு தான் இந்த ஊர் பாடம்லாம் படிச்சு பழக்கம் இல்லைன்னு சொன்னியே. அதான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னனே. அதுக்கு தான் புத்தகம் கொண்டு வந்த. கையை நீட்டு. ஒழுங்கா 2 கையும் நீட்டு. எதுக்கு? இன்னும் கொஞ்சம் தான். இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். இத படிச்சு முடிச்சிட்டேனா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரே ராத்திரில படிச்சு நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும், அப்படிதானே? ஆமா. ஆ. நமக்கு டைம் இல்லல, முடியாதுன்னா சொல்லு. ஏற்கனவே இந்த புத்தகத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் இருக்கானுங்க. ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே வேணாம் வேணாம் வந்துருவாங்க. வேணாம். இல்ல இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிறேன். நான் படிச்சிடுறேன். டேய், டேய் டேய் டேய், உன் நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குடா. ஐயோ அப்பா, அப்பா பரிதாபப்பட்டது போதும், புக்கெல்லாம் எடுங்க. இரு எடுக்கிறேன். எல்லாத்தையும் கீழே இருக்குங்க. கொடு. இவ்வளவு புக்கையும் நீ படிக்கணுமா? படி படி. என் வாழ்க்கையில மொத்தமா இவ்வளவு புத்தகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. பார்க்கும் போதே தலை சுத்துதே. என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு ரொம்ப வித்தியாசமான டாஸ்கா கொடுக்கறாளே. ஏய், வித்யா மனசை மாத்தணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாண்டா ஆகணும். வளைச்சு போய் உட்கார்ந்துடாத, வேற வழி இல்ல. நல்லா படிச்சு பசங்களை பாஸ் பண்ண வைக்கிற வழியை பாரு. அப்பா, அவன் காதலுக்காக கடலையே தாண்டான். இது வெறும் புத்தகம் தானே. பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் பாத்துக்கலாம்.
சஞ்சய் 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 இந்த டீ. தேங்க்ஸ் வித்யா. என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. அக்கறைலாம் ஒன்றும் இல்லை. நீ தூங்கிட்டா நாளைக்கு பாடம் எப்படி எடுப்ப? நீ தூங்கிடக்கூடாதுன்னு டீ போட்டு எடுத்துட்டு வந்த. குடிச்சிட்டு ஒழுங்கா படி. ம். பா பேசாம தூங்குங்கப்பா. ஐயோ ஐயோ. ம். அப்பா. A plus B whole square, square plus B square is equal to AB. A plus B the whole square is equal A square B Sanjay? square is equal to சஞ்சய் square to AB to B also a square. சஞ்சய் சஞ்சய் நேரமாச்சு, எழுந்துரு. A square plus B square. சஞ்சய். மனக்கு அணி மாந்தருக்கு கற்பனை தூமறி. சஞ்சய் அது தமிழ் சஞ்சய் எழுந்துரு. அசோகர் மரங்களை நட்டார். அதற்கு பிறகு அவர் சஞ்சய் ஐயோ, ராத்திரி முழுக்க எல்லா புத்தகத்தையும் கண் முழிச்சு படிச்சதுல என் பையன் ஒரு மாதிரி ஆயிட்டானே. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 13 ஏப்ரல் ஐயையோ, டேய். 1919. டேய் 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 சஞ்சய், டேய் சஞ்சய், எழுந்துடா சஞ்சய், எழுந்துடா, எழுந்துடா, எழுந்து. நீ வேற. என்னடா எழுப்புனா நீ பாட்டுக்கு பாடத்தை ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? இல்லப்பா, படிச்சுட்டே இருந்தனா அதான். யார் என்ன எழுப்புனா? வித்யா தான்டா. வித்யாவா? வித்யா நீ இப்ப வந்து வித்யா, நீ சொன்ன மாதிரி எல்லா புத்தகத்தையும் கரைச்சு குடிச்சிட்ட. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பசங்க எல்லா படத்துலயும் 100க்கு 100 வாங்குவாங்க. பசங்கெல்லாம் 8 மணிக்கு வந்துருவாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இந்தா, இதுல காலையில சாப்பாடு இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. எனக்கா? ஆமா. தேங்க்யூ. மனசுல இருக்கிற காதலை காட்ட இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமா? கொஞ்சம் முன்னாடியே கொடுத்திருந்தா என் அப்பாவோட கேவலமான சமையல இருந்து தப்பிச்சிருப்பான்ல. அடப்பாவி. நீ இப்ப வாத்தியாரா வேலை செய்யற. உனக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. நீ சமைச்சு சாப்பிட்டா டைம் ஆகும். அதான் நான் சமைச்சு கொண்டு வந்துட்டேன். மத்தபடி இதுல எந்த அர்த்தமும் இல்ல. சீக்கிரம் கிளம்பு. என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? பின்ன உன் மேல இருக்கிற லவ்னால தான் இதை கொடுக்கறேன்னு ஓப்பனாவா சொல்லுவாங்க? என்னப்பா சொன்னா கதை முடிச்சிடாது? ஓ, ஆமா ஆமா. அப்பா, அவ கண்ணுல நான் வெளிச்சத்தை பார்த்துட்டேன்ப்பா. இது போதும். இத வச்சே நான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். ஏண்டா ஏதோ பேச்சுவாக்குல என் சாப்பாட்ட கேவலமா பேசுனல்ல நீ? அப்பாப்பா சும்மாப்பா. இதெல்லாம் பசங்க பாஸ் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ சாப்பாட்டுக்கு என்கிட்ட தான் வந்தாகணும். மறந்துடாதடா. அப்பா, உங்க அளவுக்கு சமைக்க முடியுமாப்பா? என் பையன்டா நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நடிக்காம போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு கிளம்பு. தண்ணி குடிக்கிறீங்களா? போடா.
ஃபோன் ஸ்டாண்டு கரெக்டா இருக்குல்ல? ம். இங்கே தான் கிளாஸ் எடுக்க போறோமா? ஸ்கூலுக்கு போக வேண்டாம்? அதிகாரிங்க கொடுத்த சவாலை ஜெயிச்சுட்டு அப்புறமா அந்த ஸ்கூலுக்கு போலாம். இப்போ வேண்டாம். ஓகே ஓகே. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் யாரையும் காணோம்? அதான் எனக்கும் புரியல. நேத்து பேசும்போது எல்லாரும் அவங்க பசங்களை அனுப்பி வைக்கிறதா தானே சொன்னாங்க. ஆமா, அப்புறம் ஏன் வரல? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. அண்ணா, சொல்லுமா வித்யா. பசங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வரேன்னு சொன்னாங்க, யாரையுமே காணோம். உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க படிக்க வரமாட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க? அந்த சபாபதி ஊருக்குள்ள எல்லாருக்கும் வட்டிக்கு பணம் கொடுத்திருந்தான். இப்ப நீ ஸ்கூல் நடத்த போறேன்னு சொன்ன உடனே கொடுத்த கடனை திரும்ப கேக்குறான். முடியாதுன்னா எப்பவும் போல பசங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லி பிரச்சனை பண்றான். எல்லாரும் லட்சக்கணக்கில் வீடு சொத்துல அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்க. அது உடனே கொடுக்க முடியுமா? படிப்பு முக்கியமா, மான மரியாதை முக்கியமானு யோசிச்சு எல்லாரும் பசங்களை வேலைக்கு அனுப்பிட்டாங்கம்மா. ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? மதுரை ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. இரு, எங்க போற? இல்ல வித்யா, அவனை அடிச்சா பிரச்சனை தீந்துருமா? முதல்ல ஊர்க்காரங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், படிப்போட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம். அவன் என்னை பத்தி முழுசா தெரியாம ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அந்த சபாபதி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிரச்சனையா நான் அதை சரி பண்ணி ஸ்கூல்ல நடத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன். வாத்தியார் இல்லைன்னு சொன்னீங்க, சஞ்சய வாத்தியார் ஆக்குனேன். என் வீட்லயே பாடம் எடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப கூட உங்க பசங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டீங்களா? அந்த ஸ்கூல்ல மூடுறத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஏன் அமைதியா நிக்கிறீங்க? வாயை திறந்து பேசுங்க. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வளர்ற குழந்தைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு நல்லா தெரிஞ்சவனா? சூழ்நிலையால படிக்காம போய் நான் என் வாழ்க்கையில பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. கட்டின புருஷனே உன் தகுதி என்ன, நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேவலமா கேட்டாரு. அந்த மாதிரி அவமானத்தெல்லாம் உங்க பிள்ளைங்களா சந்திக்கணுமா? இல்ல வித்யா, எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பெரிய பெரிய பொறுப்புக்கு வரணும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா வறுமை எங்க மேல குதியாட்டம் போடுதே. அது கூட போராடி எங்களால ஜெயிக்க முடியலையே. இந்த உலகத்துல வறுமையையும் கஷ்டத்தையும் சந்திக்காம யாருமே முன்னுக்கு வந்ததில்லக்கா. அத ஒரு காரணமா சொல்லி உங்க சுமைய தூக்கி பிள்ளைங்க மேல வைக்காதீங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டகாலம் வரும், அதுலயும் வறுமையில இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரும். அப்படி ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற எல்லாருமே அந்த சபாபதி கிட்ட கடனா வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம். உங்களை பத்தி எல்லாம் தெரியாம நான் அந்த சபாபதி கூட மோதிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. விட்ட சவால்ல நான் தோத்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. வாங்க போலாம். என்னாச்சு தம்பி? என்னாச்சு? என்னாச்சுக்கா?